ஓம் பிரம் பிரகஸ்பதி நமக. ஸ்ரீ கலை மிருணாளினி ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கோச்சார கிரக பலனை பற்றி கூறுகிறேன். கோள்களின் சாரத்தை கோச்சாரம் என்கிறோம். இந்த நகர்வு வேறுபட்ட பலன்களை ஒரு ஜாதகரின் வாழ்வில் ஏற்படுத்திவிட்டு செல்லுகிறது. கோச்சார பலன் சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து பார்க்கப்படுகிறது. பலன்கள் சொல்வதற்கு குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சந்திரன் 2.25 நாள், சூரியன், புதன், சுக்கிரன் 1 மாதம், செவ்வாய் 1.5 மாதம், குரு 1 வருடம், ராகு, கேது 1.5 வருடம், சனி 2.5 வருடம் ஒவ்வொரு ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறது. குரு பகவான் ஜென்ம ராசிக்கு, அதாவது அவரவர் ஜாதகத்தில் சந்திரன் நின்ற ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இடங்கள் சஞ்சாரம் செய்யும் காலம் நல்ல பலன் நடக்கும். இவர் இருக்கும் பாவங்களை பொறுத்து பலன்கள் நடக்கும். கெடுபலன்கள் 1, 3, 4, 6, 8, 10, 12 பாவங்களில் குரு சஞ்சாரம் செய்யும் காலத்தில் நல்லது செய்ய மாட்டார். 1ஆம் இடம் குரு ராமர் வனவாசம் சென்றது. 3ஆம் இடத்தில் குரு துரியோதனன் படை வீழ்ந்தது. 4ஆம் இடம் குரு தர்மர் பாண்டவர் வனவாசம் சென்றது. 6ஆம் இடம் சத்தியமுனி 2 கால் தலை பூண்டது. 8ஆம் இடம் வாலி பட்டம் இழந்தது. 10ஆம் இட குருவால் சிவபெருமானே தலையோட்டில் பிச்சை எடுக்க நேர்ந்தது. 12ஆம் இட குரு ராவணன் முடி வீழ்ந்தது. இவை புராண கதைகளில் சொல்லப்பட்டது. எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோச்சாரத்தில் சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இருந்தால் கெடுபலன் தராமல் நற்பலன் செய்வார். 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் சனி நிற்கும் காலம் கெடு பலன்களை அந்த பாவத்து காரகத்தை பொறுத்து கெடுப்பார். சனி 1ஆம் இடம் அலைச்சல், நோய், தைரியமின்மை தருவார். 2ஆம் இட சனி உயிர் பயம், பண கஷ்டம், குடும்ப சண்டை தருவார். 4ஆம் இடம் சனி ஊர் விட்டு ஊர் போகுதல், வாழ்க்கை முடக்கம். சனி 5ஆம் இடம் புத்திர வகை சோகம், வறுமை, புத்தி தடுமாற்றம். சனி 7ஆம் இடம் மனைவிக்கு நோய், நட்பு பகை, தொழில் முடக்கம். சனி 8ஆம் இடம் நோய், வறுமை, அவமானம், சிறை பயம் தரும். சனி 9ஆம் இடம் பண கஷ்டம், தந்தைக்கு கண்டம், தந்தை வழி உறவு பகையாகும். 10ஆம் இடம் தொழில் முடக்கம், ஜீவன கஷ்டம் தரும். 12ஆம் இடம் தரித்திரம், தூக்கமின்மை, சுகமின்மை, விரயம் இவைகள் சனி பகவானால் நடக்கும். கிரகங்கள் நிற்கும் பலன் நல்ல பலன் தரும் ராசிகள். சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். ராகு, கேது 3, 6, 11ஆம் இடம். செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடம். புதன் 2, 4, 6, 8, 10, 11ஆம் இடம். சுக்கிரன் 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12ஆம் இடங்களில் நல்ல பலன் தருவார். சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடம் நிற்க நல்ல பலன் தரும். ராசிக்கு 12ஆம் இடம், 1ஆம் இடம், அதாவது ஜென்ம ராசி, 2ஆம் இடம் ஆகிய இடங்களில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் கோச்சாரப்படி 7.5 சனி ஆகும். சனி ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் தங்கியிருப்பார். 3 ராசிகளில் சஞ்சரிக்கும் காலம் 7.5 சனி ஆகும். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் சனி 3 முறை உங்கள் ராசிக்கு வந்து செல்வார். முதல் சுற்று மங்கு சனி 30 வருடம் 12 ராசிகள் சுற்றி வர. 2ஆம் சுற்று பொங்கு சனி, 3ஆம் சுற்று மரண சனி. ஆயுள் பலம் உடையவர்கள் 3ஆம் சுற்று கடந்து விடுவார்கள். ஆயுள் பலம் குறைந்தவர்கள் 3ஆம் சுற்று நடக்கும் காலம் மரணம் சம்பவிக்கலாம். 7.5 ஆண்டு சனி இருக்கும் காலத்தில் பணவரையும், வேலையில் சிக்கல், இடப்பெயர்ச்சி, நோய், துன்பம், சிறைவாசம், தண்டனை, குடும்ப கஷ்டம் போன்றவை ஏற்படும். 7.5 சனி கஷ்டங்கள் தந்தாலும் நிறைய பேருக்கு இந்த காலங்களில் திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற நல்ல காரியங்களும் நடக்கும். கடைசி 2.5 வருட காலத்தில் கஷ்டம் தந்த சனி பகவான் நன்மைகள் தந்துவிட்டு தான் செல்வார். மேலும் 4ஆம் இட சனி வரும் காலம் அர்த்தாஷ்டம சனி 2.5 ஆண்டுகள் ஆகும். இந்த சமயம் தாய்க்கு கஷ்டம், வீடு, வாகனம், பூமி வகையிலும், கல்வி தடை, உறவு பகைகள் போன்ற கெடுபலம் தருகிறார். 7ஆம் இடம் சனி சஞ்சாரம் செய்யும் போது கண்டச்சனி 2.5 ஆண்டுகள் நடக்கும் காலம். மனைவிக்கு கஷ்டம், நோய், தொழில் முடக்கம், நட்பு துரோகம், உடல் நல குறைவு இவை நடக்கும். 8ஆம் இட சனி சஞ்சரிக்கும் காலம் அஷ்டம சனி ஆகும். வறுமை, கஷ்டம், நோய், அவமானம், சிறை தண்டனை போன்ற கெடுபலன்களை தருவார். சனி இந்த காலகட்டங்களில் சஞ்சரிக்கும் போது சனி காயத்ரி மந்திரம் சொல்லி வருதல், காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்தல், ஏழைகளுக்கு அன்னதானம் போன்ற பரிகாரம் செய்தால் துன்பம் குறையும். சனி காயத்ரி மந்திர
மந்திரத்தை தினமும் உச்சரிக்க ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் துன்பங்களை தர மாட்டார். கோச்சார வேதை. கோச்சார கால நல்ல பலன்கள் தரும் காலம் கோச்சார வேதை ஏற்பட்டால் நல்ல பலன் கெட்டுவிடும். சந்திரனுக்கு 3ஆம் இடம் சூரியன் இருந்தால் நல்ல பலன். அதே சமயம் சந்திரனுக்கு 9ஆம் இடம் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. சூரியனின் நல்ல பலன் தடைப்படும். சந்திரனுக்கு 6ஆம் இடம் சூரியன் நல்லது தருவார். அந்த சமயம் சந்திரனுக்கு 12இல் கிரகம் இருந்தால் பலன் தராது. ராசிக்கு 10இல் சூரியன் நல்லது செய்வார். ராசிக்கு அதே சமயம் 4இல் கிரகம் இருக்கக்கூடாது. ராசியில் சந்திரன் நல்லது செய்வார். ராசிக்கு 5இல் கிரகம் இருக்க பலன் தராது. ராசிக்கு 3இல் சந்திரன் நல்லது செய்வார். ராசிக்கு 9இல் கிரகம் நின்றிருந்தால் பலன் தராது. ராசிக்கு 6இல் சந்திரன் நல்லது செய்வார். ராசிக்கு 12இல் கிரகம் இருந்தால் பலன் தராது. ராசிக்கு 7இல் சந்திரன் நல்லது செய்வார். ராசிக்கு 2இல் கிரகம் இருந்தால் பலன் தராது. ராசிக்கு 10இல் சந்திரன் நல்லது செய்வார். ராசிக்கு 4இல் கிரகம் இருக்க சந்திரன் பலன் தரமாட்டார். ராசியில் செவ்வாய் 3இல் நல்லது செய்வார். அதே சமயம் ராசியில் 12இல் கிரகம் இருக்க பலன் இல்லை. ராசியில் செவ்வாய் 6இல் நல்லது செய்வார். ராசியில் 9இல் கிரகம் இருக்க பலன் இல்லை. ராசியில் புதன் 2இல் நல்லது செய்வார். ராசியில் 5இல் கிரகம் இருக்க பலன் இல்லை. ராசியில் புதன் 4இல் நல்லது செய்வார். ராசியில் 3இல் கிரகம் இருக்க பலன் இல்லை. ராசியில் புதன் 6இல் இருக்கும் பொழுது ராசியில் 9இல் கிரகம் இருந்தால் புதன் பலன் தரமாட்டார். ராசியில் புதன் 8இல் நல்லது செய்வார். ராசியில் 1ஆம் இடத்தில் கிரகம் இருக்கும் காலம் புதன் பலன் தரமாட்டார். ராசியில் புதன் 10இல் நல்லது தருவார். ராசியில் அதே சமயம் 7ஆம் இடத்தில் கிரகம் இருக்க பலன் தரமாட்டார். ராசியில் குரு 2இல் நன்மை தரும் பொழுது ராசியில் 12ஆம் இடத்தில் கிரகம் இருந்தாலும் பலன் இல்லை. ராசியில் குரு 5இல் நன்மை தருவார். ராசியில் 4ஆம் இடத்தில் கிரகம் இருக்கும் போது பலன் தரமாட்டார். ராசியில் குரு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நன்மை தருவார். ராசியில் அதே சமயம் 3ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் பலன் தரமாட்டார். ராசியில் குரு 9இல் இருக்கும் போது நன்மை தருவார். ராசியில் 10ஆம் இடத்தில் கிரகம் இருக்க பலன் தரமாட்டார். ராசியில் சுக்கிரன் 1இல் நன்மை தருவார். அதே சமயம் ராசியில் 8இல் கிரகம் இருக்க பலன் இல்லை. ராசியில் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நன்மை தருவார். அதே சமயம் ராசியில் 1ஆம் இடத்தில் கிரகம் இருக்க பலன் இல்லை. ராசியில் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் நன்மை தருவார். ராசியில் 9ஆம் இடத்தில் கிரகம் இருக்க சுக்கிரன் பலன் தரமாட்டார். ராசியில் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் நன்மை தருவார். அதே சமயம் ராசியில் 5ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்க சுக்கிரன் பலன் தரமாட்டார். ராசியில் சுக்கிரன் 9இல் இருக்க நன்மை தருவார். ராசியில் 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்க சுக்கிரன் பலன் தரமாட்டார். ராசியில் 11இல் நன்மை தருவார். அதே சமயம் ராசியில் 6இல் கிரகம் இருந்தால் சுக்கிரன் பலன் அளிக்க மாட்டார். ராசியில் சுக்கிரன் 12இல் இருக்கும் போது நன்மை தருவார். அதே சமயம் ராசியில் 3இல் கிரகம் நின்றிருந்தால் சுக்கிரன் பலன் தரமாட்டார். சனி ராசியில் 3இல் நன்மை தருவார். அதே சமயம் ராசியில் 12இல் கிரகம் நின்றிருந்தால் பலன் இருக்காது. ராசியில் சனி 6ஆம் இடத்தில் நன்மை தருவார். ராசியில் 9ஆம் இடத்தில் கிரகம் இறக்க பலன் தரமாட்டார். சுபம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.